Hey guys, welcome back to my another new vlog. சீக்கிரம் தின்னு காசி 7:15 பஸ்ஸுக்கு 7:02 குண்டால வச்சு தின்னுந்தா தான் பாறா கடிச்ச பாரு தாவுடு தின்னுந்தா தான் அரிசி திங்காதான் அரிசி எங்கடா போய் வைக்கிறது தாவுடு வேணும்னா குண்டால இருந்தா தின்னு இருக்கும்னுக்குறேன். சரி விடா நீ புடிச்சு இந்தாடா தாவுடு வேணும்னா வப்பு வப்புன்னு திங்கும். அரிசியே வைக்கல எங்க போய் பாருங்கடா கொடல்ல தவிடு கட்டிக்கிடுச்சேன்னு. சரி விடு நீ தர்மாஸ்பத்திரி மொத்தத்தில் அது அரிசெல்லாம் கிடையாது, அது வேற என்ன தெரியல. நல்லா தவிடு தின்னு தான் செலும்பி கிடிச்சா என்ன பாறையா அதுதான் தெரியல. இன்னும் 2 நாளா ஓஜனை வராது. ஓஜனை வந்து தாவுடெல்லாம் குண்டா தங்குது. அரிசி திங்கல குண்டாவுக்கு தவிடு குடல கிழிச்சு பார்த்தா கூட அரிசி ஒரு அரிசி. சரி கம்முன்னு போயா இன்னும் அரிசி வச்சுட்டே சொல்றீங்க. தவிடு வேணும்னா குண்டால இருந்தா நானும் தத்தாவும் அன்றைக்கி ஏற்ற சோளத்துக்கு வந்து எடுத்து ஒரு இடத்துல வைக்க முடியாது. அதனால் இவ்வளோ நேரம் வந்து குத்தே பிடிச்சேன், அதாவது பட்டரை போட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் எடுத்து வச்சுட்டு போகிறாரு. நானும் தாத்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அங்கே இருக்கிற தாத்தா தெரியுதுன்னு தெரில. எனிவே கிடக்கிற ஓலையெல்லாம் எடுத்து ஒரு இடத்த சுத்தம் பண்ணி வைக்கணும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஓலையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வைக்க போகிறோம். தாத்தா கிளம்பிட்டார், பட்டையெல்லாம் முடிச்சுட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ஓலையை எடுத்துக்க ப்ராப்பராக வச்சாச்சு. தட்டு பானாடு தண்ணி இறங்கி போச்சுன்னா மாட்டுக்கு ஒன்றுமில்லாத போயிடும். வச்சுக்கலாம் வைங்க எண்ணெய் கரைச்சா குத்தையில ஏற்றி விட்டீங்க. எப்படி நீ பாய் தானே வைப்பீங்க எல்லாமே? தாத்தா பாதி வாங்கி சித்தப்பா பாதி வாங்கிட்டு சொல்லுது, நீ எல்லாமே கட்டணுங்கிறீங்க. சரி 10 வயிட்டு போதுமா? சரி ஏறுறேன். மௌலி பூ வாங்க போனா எப்போ வருவான்? அப்படியே சுற்றி முன்ன இந்த சைடு வந்தீங்களா வலைக்குள்ள வந்து? ஜித்த வேறு பேசும். மேலே போட்டு எங்கடா இருக்கலாம் இப்போ பிடிச்சி வரா எங்கடா போகிறா? டேய் 10 பைட் தான் நான் என்ன சொன்னேன். பெரியமா சொன்ன எனக்கு தத்தா வண்டியில் வச்சுக்கிட்டு இப்படி வளைய எடுத்து கூட போட்டு விட தட்டு வந்துட்டே எங்கே போடுவாங்க. பிரி டேய் மேலே பிரிடா கத்தி இல்லை. அவ்வளோதான், பிரி 2 பைட் எடுறா. இல்லை தத்தா கட்டெடுத்து பண்ணி நான் போட்டுறேன். கட்டை எடுத்து போகிறேன், நான் போட்டுறேன். அடிக்கிட்டு இருக்கோம். நான் அனுப்பிச்சிட்டு உட்பாடுறேன், நீ அனுப்பிச்சிட்டு போயிடுறேன். என்ன பண்ணுறப்பெல்லாம் ஒரு இடத்துல தாத்தா கொட்டிச்சு விடாது எது ஆகாது. டே இந்தாண்ட வாட மாடி தாத்தா நீ கொடுத்தா எல்லாம் கீழே தான் போகுது. டே கலவரி மேலே மாடி கீழே போகுதுடா. டே ஓரத்தில் தட்டு பிடிக்கிறது அப்படி போயிடுக்கிறோம்.
போதும் 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 ரொம்ப விசிறாதா, கீழே போகுதுடா. ஏய் அது எஞ்சிட்டு தட்டு தடுக்கிற எடுத்து போடுறது. அந்த எடுத்து போடுறேன். போதுண்டா 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 போதுண்டா. இப்போ பாரு இன்னும் தீய வேலை செய்யணும் தாத்தா. இப்போ தான் 2 பைட் போட்டோம். விடுமா விடுமா போதுமா. அடுப்புங்கடா இல்லை நம்ம போகிறதுக்கூட இல்லாத கொண்டாந்து செம்ம 2 குச்சி ஒன்றா கட்டிட்டு வர தெரியல. மறுபடியும் அந்த சைடு வந்துடுறேன். எடுமொழி எடுமொழி. உப்பு போடலாம் அப்படி கூட கத்துடுறா, கூட கத்து ஒரு 3 கத்துடுறா. இதெல்லாம் வளர்த்தி கத்துறா. மீதா நாளைக்கு வச்சுக்கலாமா? மீதா நாளைக்கு வச்சுக்கலாம். தலை சேராதாம்பா. அங்கே பாரு பொங்கிட்டு இருக்குது. நீட்டை நல்லா உள்ள தள்ளி விடு. வெளியே இருக்கிறது வச்சுக்கிட்டு இருக்கிறது அந்தாண்ட குத்தேரி அந்த மூளை தொங்கிட்டு இருக்குது. தெரியல, ஒரு 5 பைட் தான் போட்டிருப்பாங்க. நான் 10 தான் வாங்கினேன். தாத்தா ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்துச்சு, இவனு ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்துட்டான். அப்படிங்க பாரு, தண்ணி ஊற்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மாவும், அதாவது அம்மா வந்து தவிடுச்சிட்டேன்னு பாட்டிக்கிட்ட சண்டைக்கு போவோம். பாட்டி வந்து நீங்கள் தான் தவிடுச்சிட்டிங்க, நாங்கள் தவிடுக்கு நம்ம சண்டைக்கு போவோம் இருக்கிறாங்க. சரி, எனிவே ஆட்டை கூப்பிட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஆட்டை சுற்றிக்கிட்டு வரோம். மௌலி இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டனால நல்லதாக போச்சு. சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஊருக்கு போகிறியா? போயிட்டு வந்துட்டு போகலாம். இல்லைடா டே ஆன் பண்ணிட்டு மேலே மேலே. போகலாமா? போட மாட்டேன், நல்லாயிரும் உனக்கு, கவலைப்படாத. ஐயா, ஆடு வீட்டு போட்டு வந்து கட்டிக்குது. இன்னமும் காப்பாற்றும் வாங்க எடுத்தான். இதனால இது புண்ணாக்கு போட்டு தண்ணி வை. பேர் மேலாம் பேர் முடிய சட்டையாக இருக்க போயிடுச்சு. நான் எப்போ துவைக்கிட்டான் நாய போகிற சீக்கிரத்து போடுறா. வண்டி வீட் பிரேக்கில் விட்றான்னா வீட் பிரேக்கிறதே தான் கொண்டு டருன்னு விட்றான். நான் சொல்லலைன்னா வீட் பிரேக்கில் விட்டுருப்ப தானே. இங்கே பாருடா எவ்வளோ இது, நான் எப்படா துவைக்கிட்டான். ஊசி போட்டு வந்து கட்டி இருக்குது. பத்திரமா பார்த்து காட்டுறான். சரியா? ஆட்டுக்கு அரிசிலாம் போடாத, அப்புறம் வாழைப்பழம் போட்டுறாத. வாழைப்பழம் தின்னுச்சுன்னா வயிறு உப்பி போயிருமா, அதனால 4-5 நாளைக்கு திங்காது. இன்னும் வாழைப்பழம் போட வேணான்ட்டாங்க. அந்த மாத்திரை கொடுத்தாங்க 2 வேளைக்கு. வாழைப்பழத்தில் வச்சு போடாத, தண்ணியில் கரைச்சி விட்டு. ஆமாம், மாத்திரை 4 நாளைக்கு போடுறதுக்கு 2 மாத்திரை கொடுத்துருக்காங்க. 6 மாத்திரையா? ஐயா வாழைப்பழம் ஆமாம், 2.5 மாதம் சொன்னேன். 2 மாதம் 3 மாதம்னு 3 மாதம் இது. இன்னும் எத்தனை மாதம் ஆடிச்சானே? 10 நாள் தானே. அது கிடைக்க சேரல. ஐயா நீ சேனா நானும் டாக்டர்கிட்ட 2 மாதம் சேனன்னு சரி. மாடு மடி விட்டுக்கு மடி தெரியுது தெரியல. சரி சரி, ஊசி போட்டுக்கிறோம். நல்லா போய் நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி மௌலிடே வா, இன்னும் எப்போ ஊருக்கு போவ? சரி சரி, வாடா வாடா போகலாம்டா, வாடா. சரி விட. சரி சரி, சண்டை போடாதீங்க கவலைப்படாது. சரி 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 சரி, போகலாமா? எப்போ வருவா? நாளைக்கு காலை இல்லையா? சரி, நான் தானே கொண்டாந்து விடணும். உப்பு இன்னும் பசிக்க ஆரம்பிச்சுன்னா அப்புறமா தான் பிள்ளைங்க. சரி வாடா வாடா, பஸ்ஸு இல்லாட்டா. சரி நான் எங்கட போடுறேன் ஆயாடா. காட்டுல மரம் வாழை மரம் உடையுதுன்னா பழத்தை மாட்டுக்குனாச்சும் போடணும். ஆயா கூட மாட்டுக்கு போட்டா என்ன பண்றது? எல்லா ஆளுமே தானே திங்க, இதுக்கு மட்டும் எப்படி ஆனிச்சு? சரி போகலாம் வாடா வாடா, பஸ் உனக்கு அப்புறம் கிடைக்காது. ஒரு கிளம்பியாச்சு. ஏன் கொஞ்சம் மட்டும் காமிச்சு பத்திரம் போயிட்டா பண்ண அடிக்கடி பஸ்ஸுக்குண்டா. நல்லா போதுமா தோசை? கேஸ் எப்போ வருமா? 1 மாதம் ஆகும். பஸ்ஸோட டிரைவர் போடாம பட்டியா?
ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கம்மியாகுது. ஏமா கம்மியாகுதா இல்லையா? இல்லையா? அண்ணன் வேற அதிகமாக ஆனாலும் அதிகமாக இருந்தால் ஒரு வேற வெளியே எடுத்துருக்க வச்சு அது எழுதிட்டுங்க விட்டு கழிச்சு விட்டான். தேங்காயெல்லாம் உள்ள கழிச்சு விடனாடு. தேங்காய் வெங்காயத்தை இவங்களுக்கு கொண்டு வந்து கேஸ் போட்டாங்கம்மா. அவங்களுக்கு வெள்ளை மாவட்டுக்கெல்லாம் இன்னைக்கு நமக்கு போடுறவங்க தான் இந்த அம்மாவுக்கு வந்து பணங்களுக்கு திரும்ப கொண்டாந்து போட்டுருவாங்க. அம்மா இது நம்ம முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கணுமா? அம்மா அந்த 2 நாட்டு சண்டைன்னா முடியல. இந்த சண்டை முடிஞ்சால் தான் கேஸ் தட்டுப்பாடெலாம் வர முடியும். இப்போ சோறு போதுமா? ஆ தோசையா? கௌசி அப்பாவுக்கு ஒரு தோசை. வந்துங்க போட்டு சொல்லுவோம் நடக்க முடியலையாம்மா. தடி ஒன்று எடுத்து விட்றேன். கைஸ் எங்கள் வீட்டில் நடக்கிறத மறக்காமல் கண்டிப்பாக டெய்லி அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.